ஹாய் ஆல், வெல்கம் டு ஜூசி பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் வரைக்குமே நிறைய பேருக்கு அவங்களோட ஸ்கின் டைப் சொல்ல தெரியாது. ஸ்கின் டைப் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ எப்படிலாம் இருந்தால் உங்கள் ஸ்கின் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயிலி ஸ்கின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களோட ஸ்கின் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக தெரியும், க்ரீஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓப்பன் போர்சஸ்லாம் நல்லா கிளியராகவே விசிபிளாக தெரியும். ஆயிலி ஃபேஸ்க்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரும். ஸோ பிம்பிள்ஸ் அது உடையும், பிரேக் ஆகும். ஸோ அகெயின் பிம்பிள்ஸ் வரும். இந்த மாதிரி இருக்கிறவங்கள இருந்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்க்கு மேக்ஸிமம் இருக்கும். எப்படி டக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்னா, பார்க்குறதுக்கு ஷைனிங்காக மூக்கு கிட்ட, நெத்திக்கிட்டலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் நான் சொல்லும்போது டச் பண்ணி பாருங்கள். நெத்திக்கிட்ட, மூக்குக்கிட்டலாம் நல்லா ஒரு அழுத்தி ரப் பண்ணி உங்களோட கையை பாருங்கள். ஆயில் வந்துச்சுன்னா உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னை நீங்கள் இப்படி கிள்ளி பாருங்கள். அப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு சாஃப்ட்னஸ்ஸே இருக்காது. ரொம்ப ஹார்டாக இருக்கும்போது அதை நம்ம ட்ரை ஸ்கின்னுன்னு நம்ம சொல்கிறோம். ட்ரை ஸ்கின் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப டல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின்னுன்னு சொன்னாலே டீ ஜோன்னு சொல்லுவாங்க. டீ ஜோன் அப்படிங்கும்போது நெத்தி, மூக்கு, சின் பார்த்திங்கன்னா ஆயிலியாகவும், சிக் 2 சைடும் ட்ரையாகவும் இருக்கும். அது டீ மாதிரி இருக்குல்ல, உங்களுக்கு அந்த பிக்சர்லேயே பாருங்கள். ஸோ அது டீ மாதிரி இருக்கனால டீ ஜோன் சொல்லுவோம். அதாவது நெத்தி, மூக்கு, சின் அது 3மே பார்த்திங்கன்னா நல்லா ஆயிலியாக இருக்கும். 2 கண்ணமும் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஸ்கின்னா காம்பினேஷன் ஸ்கின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா எந்த ப்ராடக்ட்டுமே அவங்க ஃபேஸ்க்கு செட் ஆகாது. அதாவது ஒரு இரிட்டேஷன் கொடுக்கும், அலர்ஜிஸ் உண்டாக்கும், ரெட்னஸ் உண்டாக்கும். எந்த ப்ராடக்ட்டுமே அவங்களால ஈஸியாக அப்ளை பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற சன்ஸ்க்ரீன், இந்த மாதிரி டோனர் எல்லாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெயிலில் நின்றா கூட அவங்களுக்கு சன்டேன் ஏற்படும். அந்த ஃபேஸ்க்கு எதுவுமே நம்மளாம் மேக்கப்ஸ்லாம் போட முடியாது. நல்ல ரெட் கலரில் ஃபேஸ் ஒரு அலர்ஜி க்ரியேட் ஆன மாதிரி ஆகிடும். அவங்க ஃபேஸ்க்கு எந்த ஒரு இதுவும் அப்ளை பண்ண முடியாது, க்ரீம் எதுவுமே. அப்படிங்கும்போது அந்த ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அவங்க ஸ்கின் எந்த ஒரு ஓப்பன் போர்சஸும் இருக்காது, ஆயிலி தெரியாது, ட்ரைனஸ் தெரியாது. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அவங்களோட ஸ்கின். அது நார்மல் ஸ்கின். இப்போ உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் டிப்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.